Yes, hi, hello everyone. TNPSC ல இருந்து இன்னைக்கு ஒரு addendum ரிலீஸ் பண்ணிருக்காங்க. So எந்த எக்ஸாமினேஷனுக்காக அப்படின்னா நமக்கு January 12 group 2 2A கான மெயின்ஸ் ரிட்டன் எக்ஸாமினேஷனுக்கான ரிசல்ட் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த எக்ஸாமுக்குரிய அடெண்டம் எப்பயுமே ரிசல்ட் வர போகுது அப்படின்னா ஸோ அதுக்கு முன்னாடி நமக்கு ஜாப் வேகன்சி டிஸ்ட்ரிபியூஷன் அடெண்டம்லாம் போட்டு ரிலீஸ் பண்றது ஒன்று. ஸோ அதுல ரொம்ப முக்கியமான ரொம்ப நல்ல விஷயமும் நமக்கு ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரெண்டு அடெண்டம் பத்தி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வேகன்சி டிஸ்ட்ரிபியூஷன் நமக்கு ஆல்ரெடி December 24 ஒரு அடெண்டம் ரிலீஸ் பண்ணி நமக்கு டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அப்ப இருந்து நமக்கு ரீசெண்டா நமக்கு ஒரு நமக்கு வந்து ரிசல்ட் டிக்ளரேஷன் ஷெடியூல் போட்டும் அதுலயும் நமக்கு என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா 5777 வேகன்சி இருக்கு. ஸோ கடைசியா இன்க்ரீஸ் பண்ணதை வச்சு பார்க்கும்போது 5777 வேகன்சின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் திருப்பி நமக்கு இன்னைக்கு ஒரு தடவை வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணி ஒரு அடெண்டம் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதை பத்தி தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் என்ன போஸ்ட்டுக்கு அப்படின்னா ஸ்பெஷல் பிரான்ச் அசிஸ்டன்ட் இன் இன்டெலிஜென்ஸ் செக்ஷன் ஆஃபீஸ் ஆஃப் த கமிஷனர் ஆஃப் போலீஸ். ஸோ இது தமிழ்நாடு மினிஸ்ட்ரியல் சர்வீசஸ் கீழே வந்துடும். ஸோ இதுக்கான வேகன்சி 17 வேகன்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி இப்போ எவ்வளவு இருந்ததுன்னா 15. ஸோ 2 இன்க்ரீஸ் ஆகி எனக்கு 17 வேகன்சியா அனுப்பிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் ஆஃப் லேபர் இந்த லேபர் டிபார்ட்மெண்ட். ஸோ அது தமிழ்நாடு லேபர் சப்பார்டினேட் சர்வீஸ் கீழே வந்துடும். ஸோ அதுக்கான வேகன்சி 38. முன்னாடி வந்து நமக்கு 19 தான் இருந்தாங்க. ஸோ 19 + 19 இன்னொரு 19 வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணி நமக்கு 38 வேகன்சி. இது ரெண்டுமே என்ன அப்படின்னா இன்டர்வியூ போஸ்ட். ஸோ இன்டர்வியூ போஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது முன்ன எவ்வளவு வேகன்சி இருந்தது இன்டர்வியூல அப்படின்னா 140 இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இப்போ நமக்கு இங்க ஒரு 2 ஸோ ஸ்பெஷல் பிரான்ச் அசிஸ்டன்ட்ல ஒரு 2 வேகன்சியும் தமிழ்நாடு அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் ஆஃப் லேபர்ல வந்து ஒரு 19 வேகன்சி 21 வேகன்சி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ 140ல இருந்து 161 வேகன்சி நமக்கு இன்டர்வியூ போஸ்ட்ல மட்டும் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ நான் இன்டர்வியூ போஸ்ட்ல என்னென்ன இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் இன் தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். ஸோ டிஎன்பிசில செக்ஷன் ஆஃபீஸர் தமிழ்நாடு செக்ரட்டரி சர்வீஸ் கீழே வந்துடும். ஸோ அதுக்கான வேகன்சி முன்ன எவ்வளவு இருந்தது அப்படின்னா 9 வேகன்சி இருந்தது பிளஸ் 1 மட்டும் ஆட் பண்ணியிருக்காங்க. 10 வேகன்சி ஆயிருக்கு. அடுத்த ஆடிட் இன்ஸ்பெக்டர் இந்த ஆடிட் விங் ஆஃப் ஹிந்து ரிலீஜியஸ் அண்ட் சேரிட்டபிள் என்டோமெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட். ஸோ இதுவும் தமிழ்நாடு மினிஸ்ட்ரியல் சர்வீஸ் கீழே வந்தது. ஸோ இதுக்கான வேகன்சி முன்ன 29 இருந்தது. ஸோ இப்போ 2 ஆட் பண்ணி 31 வேகன்சியா நமக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்து 5th அசிஸ்டன்ட் இன் லேண்ட் ஃபார்ம்ஸ் டிபார்ட்மெண்ட். ஸோ இதுவும் தமிழ்நாடு மினிஸ்ட்ரியல் சர்வீசஸ் கீழே வந்துடும். ஸோ இது முன்ன எவ்வளவு இருந்தது அப்படின்னா 7 வேகன்சி இருந்தது. இப்போ 2 ஆயிருக்கு. 5 குறைச்சிருக்காங்க. ஸோ அடுத்து அசிஸ்டன்ட் இன் அனிமல் ஹஸ்பண்ட்ரி அண்ட் வெட்டினரி சர்வீசஸ் டிபார்ட்மெண்ட். இதுக்கு முன்னாடி இதுல மட்டுமே மொத்தம் ஒரு 20 வேகன்சி இருந்தது. ஸோ இது வந்து நில் 20யுமே எடுத்துட்டாங்க. இப்போ 20 வேகன்சியுமே கிடையாது இந்த போஸ்ட்டுக்கு. கிடையாது. நெக்ஸ்ட் 7வது ஜூனியர் கோஆபரேட்டிவ் ஆடிட்டர் இந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் கோஆபரேட்டிவ் ஆடிட். இது தமிழ்நாடு கோஆபரேட்டிவ் ஆடிட் சபார்டினேட் சர்வீஸ் கீழே வந்துடும். ஸோ இதுக்கு முன்னாடி இதுல எவ்வளவு வேகன்சி இருந்தது அப்படின்னா 553 வேகன்சி இருந்தது. 553 வேகன்சி பிளஸ் இந்த 2 ஷார்ட் ஃபால் வேகன்சிஸ் இருந்திருக்கு. ஸோ இப்போ என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா பிளஸ் 370 373 வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க இந்த கோஆபரேட்டிவ் ஆடிட்டர்ல மட்டும். ஸோ இப்போ நமக்கு 926 வேகன்சி இருக்காங்க பிளஸ் 2 ஷார்ட் ஃபால் வேகன்சிஸ். 8th வந்து அசிஸ்டன்ட் இன் செக்ரட்டரி ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்ல தமிழ்நாடு செக்ரட்டரியேட் சர்வீஸ் கீழே வந்துடும். ஸோ இதுக்கு முன்னாடி இதுல வந்து இதுக்கு முன்னாடி இது இல்ல. ஸோ இப்போ 18 வந்து நமக்கு ஒரு வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை பார்க்கும்போது முன்னாடி நமக்கு வந்து நான் இன்டர்வியூ போஸ்ட்ல அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நான் இன்டர்வியூ எல்லாம் சேர்த்து நமக்கு 5777 தான் இருந்தது. ஸோ இப்போ நான் இன்டர்வியூல இப்போ ஆட் பண்ணதோட சேர்த்து நமக்கு எவ்வளவு வேகன்சி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மொத்தமா நான் இன்டர்வியூல மட்டும் 50990 வந்திருக்கு. ஸோ 5990 வேகன்சி நான் இன்டர்வியூல மட்டுமே இருக்கு. ஸோ இன்டர்வியூல நமக்கு 161 வேகன்சி ஒன்று இருக்கு. ஸோ 161 பிளஸ் 5990 ஆட் பண்ணோம் அப்படின்னா 6151 வேகன்சி நமக்கு மொத்தமா இப்போ தமிழ் டிஎன்பிசி குரூப் 2 2A வேகன்சியா நமக்கு மொத்தமா இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு 5000 சம்திங்ல இருந்து இப்போ 6151 அப்படின்றது ஒரு ரொம்பவே நல்ல வேகன்சி, ரொம்பவே சந்தோஷமான நியூஸும் கூட. ஸோ நமக்கு இதோட சேர்த்து நமக்கு வேகன்சி டிஸ்ட்ரிபியூஷனுக்கான இதுவும் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இன்னைக்கு. ஸோ வேகன்சி டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னா என்ன இதுதான். ஸோ நமக்கு PDF ஷோ பண்றோம். ஸோ இதுக்கான ரெண்டுக்குமே வேகன்சி டிஸ்ட்ரிபியூஷனும் சரி இந்த அடெண்டும் சரி ரெண்டுக்கான லிங்க்குமே நமக்கு வீடியோக்கு கீழே இருக்கும். ஸோ நீங்க
ப்ரெஸ் பண்ணி லிங்க் டச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு டைரக்டா இது ஓப்பன் ஆயிடும். ஸோ வேகன்சி டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நமக்கு ஒவ்வொரு போஸ்டிங்கா பிரிச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொரு போஸ்டிங்கா செப்பரேட்டா பிரிச்சு கொடுத்து ஒவ்வொரு ரிசர்வேஷன் படி ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் யார் யாருக்கு எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லி நமக்கு செப்பரேட்டா கொடுத்துட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் ஒரு டிபார்ட்மெண்ட் கோடோட 1014 அப்படின்றது சீனியர் இன்ஸ்பெக்டர் கோஆபரேட்டிவ் சொசைட்டி டிபார்ட்மெண்ட்டுக்கான கோட் அப்படின்னா, ஸோ அதுல வந்து ஒவ்வொரு பிசிக்கும் சரி எஸ்சி எஸ்டி இந்த மாதிரி ஒவ்வொரு கம்யூனிட்டி பீப்புளுக்கும் ரிசர்வேஷன் எப்படி வருது, வேகன்சி எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி நமக்கு பிரிச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலா அந்த லாஸ்டா இருக்கு பாருங்க, டோட்டல் அப்படின்னு சொல்லி பார்த்தா 294 போஸ்ட் இதுல இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதே மாதிரி எல்லாத்துக்குமே கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஜூனியர் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர் நான் டிஃபரெண்ட்லி ஏபிள்டு எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ட்ரைனிங் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அதுக்கும் நமக்கு பிரிச்சு ரெண்டாவதா எவ்வளவு இருக்கு, மூணாவதா பார்த்தோம். ஸோ 11 வேகன்சி அவங்களுக்கும் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி நமக்கு எல்லா போஸ்டிங்க்குமே தனித்தனியா வேகன்சி போட்டு நமக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கம்யூனிட்டி வைஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி நமக்கு ஒரு அடனம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதையும் நீங்க ப்ரெஸ் பண்ணி நீங்க எந்த கேட்டகரி வைஸ் வருவீங்க, ஸோ உங்க கேட்டகரியில எப்படி வருவீங்க அப்படின்னு சொல்லி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ எல்லாத்துக்குமே பிரிச்சு கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கலாம். ஸோ எனக்கு டோட்டல் வேகன்சி கீழே டோட்டல் போட்டிருக்காங்களா, ஸோ டோட்டல் அப்படின்றப்போ லாஸ்டா இருக்காங்கல்ல டோட்டல் வேகன்சின்றப்போ 6151 அப்படின்னு தான் நமக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம தாராளமா பார்க்கலாம். ஓகே தானப்பா? ஸோ தேங்க்யூ ஸோ மச். நீங்க இன்னும் உங்களை பத்தி டீட்டெயிலா பார்த்துக்கணும், உங்க கேட்டகரிக்கு என்ன வருது அப்படின்னு சொல்லி பார்க்கணும் அப்படின்னா நீங்க லிங்கை ப்ரெஸ் பண்ணி இதை டவுன்லோட் பண்ணி நீங்க உங்களுக்கு என்ன போஸ்டிங் கிடைக்கணும், எந்த ஊர்ல கிடைக்கணும், எந்த கேட்டகரியில நீங்க வரீங்க அப்படின்னு சொல்லி நீங்க தாராளமா பார்த்துக்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.